என்ன தலைவா, ஒரு பாட்டு எழுதி அந்த தூங்க விடாம பண்றீங்களே. ஆமா, என்ன பாட்ட சொல்றீங்க? விழியே, நம்ம உரிமை குரலுக்காக நீங்க ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க பாருங்க. விழியே கதை எழுதுன்னு. நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கதை எழுது. அதுவா? அது நான் காரணம் கிடையாது. விஸ்வநாதனுடைய டியூன் அப்படிங்க. என்னமா டியூன் போட்டிருக்காம, என்னமா பாட்டு பாடியிருக்காங்க. எல்லாருக்கும் கிரெடிட் இருக்குங்க. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, நான் உங்களுக்காகவே இதுல ஒரு வரி எழுதியிருக்கேன் தெரியுமா? உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஆக்சுவலா ஒரு கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு, கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் போறப்பையும் சரி வரப்பையும் சரி இந்த பாட்டு திருப்பி 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 கேட்டுக்கிட்டே இருக்கேன். கட்சி கூட்டத்துக்கு போகும்போது ஒரு காதல் பாட்டை கேட்டு போவீங்களா? தீபம் எரிகின்றது. உங்க தமிழை ரசிக்காம வேற யார் இருக்க முடியும்? மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். ஆஹா, அற்புதம். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும், மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். ஐயோ, எனக்கும் ரொம்ப பிடிச்ச வரிங்க இது. வானத்தை யார் மூடக்கூடும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்க எழுதின எல்லா வரிகளுமே. அதனால வீட்டுல ஸ்வீட் செய்ய சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். கேரியர் உங்க வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் பசங்களோட சாப்பிடுங்க. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, இனிப்பே இனிப்பு தரும்போது இனி என்ன வேண்டும்? உனக்காகவே